ஹலோ ஆல் வணக்கம். கேகேஆர் வர்சஸ் எம்ஐ வாங்கடையில் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஆனால் மேட்ச் ஆரம்பிக்கவே இல்லை. ஒன் சைடட் மேட்ச். இது இந்த டோர்னமெண்ட்டுக்கு மோஸ்ட் ஒன் சைடட் மேட்ச் தான் நினைக்கிறேன் பீடாக். இல்லை, வேற ஏதாவது உங்களுக்கு தோணுதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது ஒன் த டாஸ் செலக்டட் டு பவுல் எல்லாமே கரெக்ட் காம்பினேஷன் ப்ளே பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வில் ஜாக்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு காம்படிஷனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல, நிறைய பேர் போன மேட்ச் கேகேஆர் ஜெயிச்சோன்னு என்ன சார் சொல்றீங்க பேட்டிங்கை பத்தி அப்படின்னாங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். அதாவது கரெக்ட். ஒரு 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 ப்ரிவ்யூ ஒரு டீமை நல்லா அனலைஸ் பண்ணி நாங்க சொல்றோம் அந்த பேட்டிங் லைனப் வீக்கா இருக்குன்னா there will be a reason for us to say that. ரெண்டாவது, ட்ரூ. மும்பை வான்கடையில் ஆடுறேன்னா அது வான்கடை இல்ல, வாங்கடை டேய். அவன் சும்மா போன வருஷமே நீங்க சொன்னீங்க. தீபக் ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தா அசிங்கமா போயிருந்திருக்கும் விஷயம். அசிங்கமா போயிருந்திருக்கும் பும்ரா இருந்திருந்தா. அதாவது இப்ப இப்ப கேக்குறேன், நீங்க ரொம்ப பிஸி, நீங்க ஒரு ஐஏஎஸ். வின் ஃபேக்டர், ஒரு வின் ஃபேக்டர், இம்பார்ட்டன்ட் வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா? இல்ல நான் சொல்லவா? நீங்களே சொல்லிருங்க. நம்ம நிறைய ரெக்கார்டிங் பண்ணோம் பீடா. காலையிலயும் பண்ணோம். இன்னைக்கு லீவ் நாள். வான்கடே ஒரு டபுள் பேஸ்ட் ரிசல்ட் பிச்சு. ம். ம். 150க்கு ம். கீழேயும் அடிப்பீங்க, 200ம் அடிப்பீங்க. ஆமா கடைசி ஆமா சொன்னீங்க. மேட்ச் ம். 247 இந்தியா அடிச்சா, இங்கிலாந்து 97க்கு ஆல் அவுட் ஆனா. முதல் 6 ஓவர்ல செஞ்சது சைடு பக்கெட் எடுத்து கரெக்ட் சாப்பிட்டா கரெக்ட். பேசினா. சரத்பாபு நினைச்சியாடா அப்படின்னு சொன்ன போது என்ன சொன்னோம்? முதல் 6 ஓவர்ல விட்டு ஆடினா கூட பரவாயில்ல, பால் அப்படியே பாம்பு மாதிரி அலையும், விக்கெட்டு கொடுக்க கூடாது, அடிக்க கூடாது. 6 ஓவர்ல 45 ஆடணும், 10 ஓவர்ல 78 80க்கு ஆடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறுத்தவே முடியாது, 200 வந்துரும். இப்ப ஞாபகம் இருக்கா நான் சொன்னது உங்களுக்கு? ஓகே. ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, இப்ப போயிடலாம். இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. இப்ப கேகேஆர் என்ன பண்ணாங்க? பவர் பிளேல 59 for 5. ஓகே. அப்புறம் 10 கிட்டத்தட்ட ஓவர்ல ஒரு லிட்டில் டிராகன், சன்ரைசர்ஸ் டிராகன்னா இவங்க குட்டி டிராகன் மாதிரி அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க விக்கெட் போக போக. நான் திருப்பியும் சொல்றேன், நானும் 4 இடத்துக்கு போறேன் குளோபல் லீக்குக்கு, நிறைய சர்ஃபேஸ் எல்லாம் பாக்குறேன். ஒரு சில இடத்துல ஜெயிக்கிறோம், ஒரு சில இடத்துல தோக்குறோம். ஓகே. சும்மா கேம் எவால் ஆயிடுச்சு எல்லா பார்த்தையும் நான் காட்டு சுத்துறேன்னா தட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி ஒன். கண்டிஷன்ஸ் ஆர் கிங், ஐ எம் டெல்லிங் யூ அகைன் அண்ட் அகைன். ஓகே. இப்ப வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம்? 8 ஓவர்ல உங்களுக்கு எந்த டீம் நல்லா ஆடுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கேகேஆர் 59 for 5, மும்பை 70 for 1. ரெண்டாவது என்ன சொன்னோம்? ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸுக்கு, மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸுக்கு இங்க வேலைக்கு ஆகாது, ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸால தான் நல்லா போட முடியும்னு சொன்னோம். சுனில் நரேன் எப்படி அடி வாங்கினாரு நீங்க பாத்தீங்க தெரியுமா? பால் நிற்கும் இந்த சர்ஃபேஸ்ல, உங்களுக்கு பவுன்ஸ் ட்ரூவா இருக்கிறதுனால பின்னாடி போய் நீங்க அடிக்க முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே இந்த தப்ப பண்றாங்க. நீங்க வைபவ் வராராவை ஃபேண்டசி டீம்ல எடுக்கிறீங்க. நான் இங்க 4 விக்கெட் பவர் பிளேல விட்டுட்டேன், மணிஷ் பாண்டேய கொண்டு வரீங்களா நீங்க? அட்லீஸ்ட் அந்த வைபவ் வரவரா இங்க போட்டிருந்தாருன்னா 4 ஆட்டு ஆட்டிருப்பாரு. உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் கிடையாம ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் இங்க கம்மி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்பென்சர் ஜான்சன் இந்த மாதிரி அலைஞ்சது பாலு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு இது போட்டாரு, நோ பால் போட்டுட்டு. இப்ப அடுத்து என்ன பண்ணிருக்கணும்? 3 ஹிட்னா திருப்பியும் அதே லென்த்ல போடியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஒரு ஃபோய்டு ஃபுல் டாஸ் போட்டு பெரியப்பா ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. அங்கேருந்து தான் உங்களுக்கு மொமெண்டமே வந்துச்சு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பிச்சு ரொம்ப இதுவா இருக்கு, இங்க போலிங்கே போட முடியல, பவுண்டரி ஷாட். ஃபுல் டாஸ் போட்டீங்கன்னா எப்படியா நீங்க ஜெயிக்க முடியும்? ரெண்டாவது என்னன்னா, நீங்க டிஃபெண்ட் பண்றது 115. எல்லாரும் 30 யார்ட் சர்க்கிள்ல, உங்களுக்கு பவுண்டரி இதுல 30 யார்ட் சர்க்கிள் எட்ஜில் இருக்காங்க. பால் கண்ணாப்புன்னா நடுது, பேக் ஃபுட்ல போயிட்டு ஒரு சிங்கிள் ஆட்டி இங்க ஓடுறாங்க. அதுக்கப்புறம் லாங்கான வச்சு bowling போடுறாங்க, பால் இவ்வளவு ஸ்விங் ஆகும் போது. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா நீங்க இருந்தீங்கன்னா எப்படி ஜெயிக்க? 115 ரன் நீங்க டிபெண்ட் பண்றீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல கிவ் இட் ஆல் வாட் யூ ஹேவ். அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல உங்களுக்கு மேட்ச் போயிடுச்சா, அதுக்கப்புறம் ட்ரை அண்ட் டிராக் த கேம் as much as possible to protect your net run rate. பால் கண்ணா பின்னா அலையுது, ரிக்கில்டன் 2 3 பால் பீட்டன் ஆறாரு, புல் அடிக்க போறாரு, பீட்டன் ஆகுது. அடுத்த பால் என்ன பண்றாரு? பேக் ஃபுட் தள்ளிட்டு ஒரு ரன் ஓடுறாரு.
எனக்கு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரியவே இல்லை. ஹவு டஸ் இட் ஒர்க்னு. இந்த ரீசன்ல தான் போலிங் வந்து ரொம்ப பேடா தெரியுது ஒழிய இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எனி அதர் ரீசன் இன் பை ஹம்பிள் ஒப்பீனியன். பிகாஸ் எவ்ரி bowler கெட் இன் டு த மைண்ட் செட் தட் இது மைண்ட் ஃபீல்டு, இதுல நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் 4 ஓவருக்கு 36 ரன் கொடுத்தா எனக்கு பெட்டர்ன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப லென்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நேற்று இன்னொன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, சுனில் நரேன் வந்து ட்ரெண்ட் போல்ட் யார்கருக்கு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பீன் சம்திங் வாட் வி ஹவ் சீன், கரெக்டா அதே மாதிரி யார்கர்ல எடுத்தாரு. எப்படி அவங்க ஃபுல்லர் லென்ஸ் போட்டாங்க பாருங்க. ஹவு many ஃபுல்லர் லென்ஸ் மும்பை போல் அண்ட் மேட் த பேட்ஸ்மேன் டு டிரைவ் ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட். குவிண்டன் டிகாக் பாருங்க, டிரைவ் ஆட போய் நேர மிட் ஆஃப்ல கேட்ச். அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா ரகுவன்ஷி பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. கண்ணாப்பின்னாடி எல்லா பாலையும் சுத்துறாங்க. எனக்கு விஷயமே புரியல. சன்ரைசர்ஸே 37 இருந்து சுத்துனாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த அடிக்கை தோர்மா கேட்ச பிடிச்சா 120க்கு காலியா இருப்பாங்க, விட்டுட்டாங்க. இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 16 ஓவர்ல ஆல் அவுட் ஆறீங்க இல்லையா, வாட் கைண்ட் ஆஃப், எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எப்படின்னா எல்லா டீமும், நான் ஒர்க் பண்ண டீம் அந்த மாதிரி ஆயிருக்கு. 6 ஓவர் 20க்கு 4. எப்படி ரீக்ரூட் பண்ணுவீங்க இந்த பிச்சில்? 200 அடிக்கலன்னா உங்களுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, 4 விக்கெட் பவர் பிளேல போயிடுச்சு, 200 வராதுன்னா வாட் கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஷுட் ஹேப்பன்? அட்லீஸ்ட் ஒரு 160 கொண்டு வாங்கப்பா, நீங்க பொறுமையா ஆடுங்க, அவசரப்படாதீங்க. லெட் அஸ் see whether we got any chance if we can also strike up front in power play. அந்த இன்டென்ஷனே இல்லாம இவங்க கிரிக்கெட் ஆடுறாங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு சே தட் திஸ் இஸ் த ரீசன் ஐ செட் கேகேஆர் வில் நாட் மேக் பிளே ஆஃப்ஸ். நமக்கு வந்து டீம்ல விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. சிஎஸ்கே நானும் சரியா அதான் சொன்னேனே பீட்டர். ம். சிஎஸ்கே சரியா பண்ணலன்னு we reflected honestly what kind of strategical blunders they are doing. It's not that we are going to support anyone. KKR's batting looks very very good on paper, but actually it is not. கஷ்டப்படுவாங்க. மும்பாயை ரைட் ஆஃப் பண்ணாதீங்க, நான் திருப்பியும் சொல்றேன். ஐ பிக் மும்பை ஸ்ட்ரைட் அவே. அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சுட்டு நீங்களும் ஆமா மும்பை வந்துருவாங்கட்டீங்க. மும்பை வில் கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ். ஒருவேளை பும்ரா வந்தாருன்னா, எனக்கு தெரிஞ்ச அவர் வரமாட்டாரு. அதே மாதிரி திஸ் இஸ் வாட் அஸ்வினி குமார் கேன் ஆஃபர். திஸ் இஸ் வை த டேலண்ட் ஸ்கவுட்டிங் ஆஃப் மும்பை இஸ் நாட் ahead of all other teams. எப்படி எடுத்துணும், என்ன பியூட்டிஃபுல்லா போட்டாப்பாங்க. எஸ், ஒரு 2 கேட்ச் விட்டாரு அந்த நர்வஸ்னஸ்ல. பட் அவங்களுக்கு பாருங்க, இன்னும் மும்பை இந்த டீமுக்கு வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை டிராப் பண்றீங்களா, டப்பு டிப்பு நடி கலப்புனா இருப்பாருங்க. எப்படி இதுதான் ரைட் காம்பினேஷன். திஸ் மும்பை டீம் கோயிங் ஃபார்வர்ட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட் டு பீட். அதான் ஒரு ட்ரீம் டெபியூ ஃபார் அஸ்வினி குமார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. சத்யநாராயண ராஜும் நாங்கள் ட்ரை பண்ணாங்க. பட் அவரு அன்பார்ச்சுனேட்லி கிளிக் ஆகல. அந்த கண்டிஷன்ஸ் வேற, அப்போசிஷன் வேற. But இன்னைக்கு இவர் வந்தாரு, ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு. டெபியூல 4 விக்கெட் ஆல் எடுத்த ஃபர்ஸ்ட் இந்தியன் பவுலர் இவர் தான். என்ன நினைக்கிறீங்க? செம்ம டேலண்ட் சார். முன்னாடியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். வி செட் தட் இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அஸ்வினி குமார் ஆர் சத்யநாராயண ராஜு. இன்னொன்னு நான் சொல்றேன், ஐ ஃபீல் சாரி ஃபார் சத்யநாராயண ராஜு. சத்யநாராயண ராஜு ஆடின இந்த 2 இதுவும் பிக்சர்ஸும் இந்த அளவுக்கு சீம் மூமெண்ட்டோ பவுன்ஸோ இல்ல. அதனால வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா மும்பை எண்ட் அப் அந்த லூசிங் சைடு predominantly bowled more in the death overs. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்லுவேன், நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நீ ஃபாஸ்ட் பவுலர் இருந்தா யூ should be a double dimensional fast bowler. You should be able to bowl in power play. Power play space is the where you derail the opposition. நான் டெத் ஓவர்ஸ்ல மட்டும் தான் போடுவேன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. யூ ஹாவ் காட் டு போல் டு ஸ்ட்ரைக் அப். இந்த சின்ன பசங்களாம் வந்து உங்களுக்கு வந்து போடுறாங்க. இப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணா பாருங்க. பியூட்டிஃபுல் ஆக்ஷன், ஸ்மூத் ஆக்ஷன் நிறைய டொமஸ்டிக்ல பாத்துருக்கேன். அப்படியே இன்னும் உள்ள வேற பயங்கரமா கொண்டு வருவாரு லெத்தல். அதனால பாத்தீங்கன்னா மும்பைக்கு எவ்வளவு பெஞ்சில் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க பாரு. சத்யநாராயண ராஜு இஸ் ஆல்சோ கிரேட் ஆப்ஷன், அதுல சந்தேகமே கிடையாது. இஸ் காட் லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ். இப்ப அஸ்வினி குமார் இன்னும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் செட் ஆயிட்டாரு. 3 பேர். அஸ்வினி குமார் கேன் ஆல்சோ ஸ்விங் த பால், கேன் ஆல்சோ சீம் த பால் அரௌண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ். போது பும்ரா வந்தா இட் இஸ் கோயிங் டு டூ மேசிவ் பூஸ்ட் ஃபார் தம். கடைசி 4 மேட்ச் பும்ரா வரட்டும், லீட் அப் டு தி பிளே ஆஃப்ஸ். இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் நீங்க நிறுத்தவே முடியாது. இதுக்கு மேல அவங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. தி வேர் இன் தி லூசிங் சைடு. ஃபர்ஸ்ட் மேட்ச் க்ளோஸ் அப் ஆகி தோத்தாங்க. போன மேட்ச் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டிஃபீட். திஸ் வில் கிவ் a lot of confidence for him. Do not forget, I always mention Hardik Pandya. Don't take him lightly as a bowler. Telling blows கொடுக்கிறாரு ஒவ்வொரு மேட்சும். ஸோ பொட்டன்ஷியலி 4 ஃபாஸ்ட் bowler who can bowl reasonably quick, and they got one of the great spinners in the world, that is Mitchell Santner, and they got a very powerful batting lineup. இன்னும் ஒரு மேட்ச், அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா they'll be on a flow. This team will be very difficult to stop. இப்போ இன்னைக்கு ஐ திங்க் தே ஹவ் ஃபவுண்ட் தேர் பெஸ்ட் 11, பெஸ்ட் 12 ராதர். ஸோ இதுதான் பெஸ்ட் 12 அப்படிதானே பீடா? இதுல சந்தேகமே கிடையாது. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அன்பார்ச்சுனேட்லி வாட் எவர் அஸ்வினி குமார் டஸ் இஸ் கோயிங் டு டேக் ஹிஸ் பிளேஸ். இதுக்கு மேல அவங்க சேஞ்ச் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்டே பண்ணாதீங்கன்றீங்க. போன மேட்ச் வில் ஜாக்ஸும் விக்னேஷ் புத்தூர் ஆடிந்தா எனிதிங் கூட வேப்பன். நாட் டு டேக் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் ஜிடி பிகாஸ் தேர் குவாலிட்டி டீம். பட் இவங்க 2 பேரும் ஆடிந்தா எனிதிங் கூட வேப்பன் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். பட் தோத்துட்டு காரணம் சொல்லக்கூடாது. அவங்க வந்து குவாலிட்டி சைடு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
ஆமா, அன்பார்ச்சுனேட்லி இன்னும் ரோஹித் சர்மா மட்டும் ரன் அடிக்கல. ஹோப் ஹி கெட் சம் ரன் சூன். ஏன்னா நம்ம லாஸ்ட் 10 ஐபிஎல் இன்னிங்ஸ் சேர்த்து 140 ரன் அடிச்சிருக்கதா ஒரு ஸ்டாட் பார்த்தேன். வி கேன் ஒன்லி ஹோப் தட் ஹி கம்ஸ் பேக் டு ஃபார்ம் சூன். சார் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, ரோஹித் சர்மா அடிக்காம இவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் a பிளஸ் பாயிண்ட் ஃபார் தம். இன்னைக்கு அவர் அடிப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். தட் இஸ் வை ஐ காட் him in my fantasy team because he's always had a குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஒரு லேசி ஷாட் அடிச்சு அவுட் ஆயிட்டார். ஒரு சில லெஜண்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணும், இந்த மாதிரி பர்டிகுலர்லி இந்தியாவுக்கு நீங்க பேசுறது வேற, ஐபிஎலுக்கு பேசுறது வேற. டோன்ட் கிளப் இந்தியா அண்ட் ஐபிஎல் டுகெதர். ரோஹித் சர்மா எல்லாம் எப்படின்னா இப்ப 14 மேட்ச் ஆடுறாரு, 9 மேட்ச் ஃபெயில் ஆகட்டும், ஏதாவது ஒரு 5 மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிடுவார் அவரு. இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ரோஹித் சர்மா பத்தி நீ ஏன் குறை சொல்ல மாட்டிட்டு இருக்க, ரோஹித் சர்மா டிராப் பண்ணுவாங்க. நான் அதை சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வந்துட்டு 9 மேட்ச் அவர் ஃபெயில் ஆனாலும் இந்த 5 மேட்ச் இம்பாக்ட் கொடுத்துருவாரு. ஏன்னா லாங் பேட்டிங்ல என்னப்ப அவர் முன்னாடியே போயிட்டு 15 ரன் 9 பால் அடிச்சாலும் பரவாயில்ல. தட் 5 மேட்சஸ் ஐ எம் டெல்லிங் யூ இஸ் கோயிங் டு ரியலி ஸ்வெல் பிக். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா திஸ் டீம் வில் லுக் ஈவன் மோர் டேஞ்சரஸ் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஓகே, கேகேஆர் வந்து அதுதான் அவங்க பெஸ்ட் 11 12 தான். அது எல்லாரும் எதிர்பார்த்த 12 தான் அவங்க ஆடினாங்க. அதில் ஒன்றும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க திங்க் பண்ணது நம்ம ப்ரிவியூவில் நான் சஜஸ்ட் பண்ணது ஸ்பென்சருக்கு பதிலாக நோக்கியா வரலாம், இல்லை ஒரு சேதன் சக்கரையா மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்துட்டு இன்னொரு ரோமன் பவல் மாதிரியோ மொயின் அலி மாதிரியோ ஃபாரின் பேட்டர் ஆடலாம்னு சொல்லிட்டு. பட் தென் இன்னைக்கு வந்து காம்ப்ரிஹென்சிவாக செம்ம அடி வாங்கிட்டாங்க. கோயிங் ஃபார்வர்டு என்ன பண்ணுவாங்க அந்த டீமை? சார் நான் ஏன் அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னதுக்கு காரணம், இவங்க பிளேயிங் லெவனை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் திங் வாட், இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வெங்கடேஷ் ஐயர் ஃபெயில்டு, டிராப் பண்ணுவீங்களா? ஐம் ஆஸ்கிங் யூ கொஸ்டின். இல்லை இல்லை, 23 பண்ண முடியாது கிடையாது. அஜிங்கியா ராணே ஃபெயில் ஆனா டிராப் பண்ணுவீங்களா? கேப்டன் ஆக்கிட்டீங்கல்ல. ரிங்கு சிங் அவுட் ஃபெயில் ஆனா டிராப் பண்ணுவீங்களா? பண்ண முடியாது. ரமன்தீப் சிங் ஃபெயில் ஆனா டிராப் பண்ணுவீங்களா? முடியாது. யாரையுமே டிராப் பண்ண. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, விச் டீம் கேன் பி பிளெக்சிபிள் டு கோ ஆன் அண்ட் வின் த டோர்னமெண்ட். என்னன்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைக்கணும். இந்த டீமை வச்சு அவங்க 4 மேட்ச்ல 3 ஜெயிச்சாங்கன்னா அப்படியே ரோலர் கோஸ்டர் ரைடு போயிடுவாங்க. தோத்துட்டீங்கன்னா யாரையும் டிராப்பே பண்ண முடியாது. மேக்சிமம் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண முடியும். தட் இஸ் ஆண்ட்ரிக் நார்த்தியே கமிங் இன் பிளேஸ் ஆஃப் ஸ்பென்சர் ஜான்சன். நீங்க ரோமான் பாவலை பத்தி சொல்றீங்க, யாருக்கு பதிலா ரோமான் பாவல் வர முடியும்? வரவே முடியாது. யாரையுமே டிராப் பண்ண முடியாது. அங்கதான் மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு சில சமயம் when you know this combination, even though it looks good on paper, unfortunately it's not producing results. You have no option to really change and bring in a fresh face. That is where you got stuck up, unfortunately. நீங்க ஒன்றுமே பண்ண முடியாது. இப்ப நான் அப்படி யோசிக்கிறேன், ஓகே சேத்தன் சக்காரியாவை நான் எடுத்துட்டு வரேன். இவருக்கு பதில ஸ்பென்சர் ஜான்சன் பதில், அவரும் லெப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர். ஒரு ரோமான் பால கொண்டு வரேன். எந்த பேட்ஸ்மேனை டிராப் பண்ணிட்டு ரோமான் பால கொண்டு வரீங்க? கொண்டு வர முடியாது. திஸ் இஸ் த ப்ராப்ளம். ராமன்தீப் சிங் தான், அதுவும் நம்ம பேசணும் அன்னைக்கு, வேற வழி இல்லை. அது ரொம்ப டிஃபிகல்ட் சாய்ஸ் தான். இல்லைன்னா நீங்க அந்த ரிஸ்க் எடுக்கணும். இப்ப நீங்க ராமன்தீப் சிங் ரொம்ப லேட்டா வராரு, அவருக்கு பதிலா ரோமான் பவல் எடுத்துட்டு வர. ரோமான் பவர் இஸ் ஆல்சோ a finisher. ரோமன் பவல் இஸ் நாட் கோயிங் டு பேட் நம்பர் 4 ஃபார் யூ. அங்க மாட்டிட்டு இருக்காங்க. மொயின் அலியை கொண்டு வரீங்கன்னா மொயின் அலிஸ் பேட்டிங் ஹஸ் நாட் பீன் அப் டு த மார்க் ஆஃப் லேட். பட் ஈவன் தோ இஸ் போல்ட் வெல், எங்க ஆடுவீங்க மொயின் அலியை? எங்கேயும் நீங்க ஆட முடியாது. வெளியில இருக்கிற ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு மாதிரி இப்ப மணிஷ் பாண்டே யூஸ் பண்ணாங்க, ஏன்னா ரன் வரல அப்படின்னு. தட் இஸ் ஆல்சோ நாட் அ சொல்யூஷன். இப்ப நீங்க தோத்துக்கிட்டே இருந்தாலும் சேம் காம்பினேஷன் ஆடித்தான் ஆகணும். then you have to see whether you get results out of the combination, which is unfortunately failing, and that is the only reason when I saw the team. நீங்க கேள்வி கேட்டீங்க, என்ன பீடா போன டீம் இருக்கிற டீம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க, நீங்க எப்படி இந்த டீமை ரைட் ஆஃப் பண்றீங்கன்னா, ரைட் ஆஃப் பண்றதுக்கு காரணம் இதுதான். குஜராத் டைட்டன்ஸ் டீம் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இல்ல பேப்பர்ல, பட் தே காம்பினேஷன்ஸ், தே கேன் சேஞ்ச் தேர் காம்பினேஷன். ரதர்ஃபோர்ட் இல்லையா, அதுக்கு பதிலா உங்களுக்கு கிளென் பிலிப்ஸ், சாய் சுதர்ஷன் இல்லையா, பரவாயில்ல. வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. எவ்வளவு காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு. ஜிரால்ட் பூட்சியா இருக்காரு, ககிசோர் ரபாத்தாக்கு. இவன் தோ இஸ் நாட் எக்ஸாக்ட் சேம் மேட்சப், தே காட் மேட்சப்ஸ். இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. வெள்ளை இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மேட்ச் கூட ஆட முடியாது. அப்படியே இந்த பேக்கேஜே அவங்க கேரி பண்ணிட்டு தான் போனோம். ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் நீங்க தோக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கான்பிடன்ஸ், வின்னிங் கான்பிடன்ஸே உங்களுக்கு வராது. அப்படியே போய் டோர்னமெண்ட் முடிஞ்சிடும். அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் see them really recovering. But cricket is a game of glorious uncertainties. This is a quality team on paper, but this combination won't work. We expect this combination to pick up in the next game. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் இந்த மேட்ச் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பெருசாக ஒன்றும் இல்லை டாக்கிங் பாயிண்ட்ஸு. பட் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் 2 3 இது சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி அட்ரஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, நீங்கள் சாய்ஸை பற்றி சொன்னீங்க. சாய்ஸே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. பட் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமில் வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது. சாம் கரன், ஓவர்டன், பத்திரானா, எல்லிஸ்,
எல்லாமே சாய்ஸ் ரச்சின் கான்வே அப்படின்னு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சாய்ஸ் தான் நிறையா இருக்கு. ஹூடா, விஜய் சங்கர் அப்படின்னு. இல்ல குறிப்பா ரெண்டு சொல்றாங்க, அது நீங்களே கிளாரிஃபை பண்ணிருங்க. ஐ நோ யூ சே யூ டிட் மீ, நீங்க சொன்ன சென்ஸ் வேற, இட் ஹஸ் பீன் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டுட் அண்ட் மிஸ் இன்டர்பிரட்டட். ஒன்று வந்து நூர் அகமதை வந்து அவ்வளோ கொடுத்து எடுத்துடக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்ன அந்த இதை இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தென் நீங்க மீன் பண்ணது வேற. டீம் கன்ஸ்ட்ரக்ட் இந்த மாதிரி பண்ணிருக்கணும்னு நீங்க மீன் பண்ணியிருந்தீங்க, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து பத்திரானாவை பத்தி நீங்க சரியா போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னு ஒரு இது. பட் நீங்க அதே அகைன் மீன் பண்ணது வந்து எல்லா ஃபேஸ்லயும் போடணும் ஒரு கம்ப்ளீட் bowler அப்படின்னா, இந்த ஃபேஸ்ல இவர் பேக் லோட் பண்றனால இவங்க ஃப்ரண்ட் லோட் பண்றதுக்கான சீமர்ஸ் இல்லை அப்படின்னு நீங்க மீன் பண்ணிருக்கீங்க. தட்ஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்களும் ஒரு தடவை சொல்லிருங்க. புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க எல்லாருமே. இப்ப என்ன சொல்றோம்னு, நூர் அஹமத் இஸ் a guy is going to strike all three phases. சொல்றத மிஸ்இன்டர்பிரட் பண்றது அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஓகே, நான் போகாத லீக் கிடையாது, ஃபாரின் லீக்ஸ்ல நான் அவரை பார்க்காத இடம் கிடையாது. எல்லா மேட்ச்லயும் அஞ்சாவது ஓவர் ஆறாவது ஓவர் போட்டு ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னர் அவரு. he might also go and win on the purple cap அப்படிங்கும் போது, if you ever try and bring a spinner in power play, it has to be Noor Ahmed. ஓகே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பத்திரானா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் உங்களை ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அவருக்கு ஸ்கில் இருக்கு தானே, ஒத்துக்கிறீங்களா? அவரால் ஒன் கீழ ஃபார்ட்டி இருக்கு. அவரால் 140 பிளஸ் போட முடியும், ஒத்துக்கிறீங்களா? போட்ட நேத்து மேட்ச்ல போட்டார். அதுக்கு முதல் மேட்ச் கொஞ்சம் ஹி வாஸ் நாட் ஃபுல் டில்ட் போடல. நேத்து மேட்ச்ல 140 போட்டார். யார்கர்ஸ் போட்டு பேட்ஸ்மேனை டிஸ்மேண்டில் அவரால் பண்ண முடியும், அந்த ஸ்கில் அவருக்கு இருக்கு, அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா. அப்ப எதுக்காக பவர் பிளேயர் போலிங் கொடுக்க மாட்டேன்றீங்க? நான் என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். நோ ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் த ஸ்கில் லெவல்ஸ் வாட் இ பொசஸ், த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி வாட் இ பொசஸ். நான் திருப்பி கேட்கிறேன், இப்ப வான்கடையில வந்து சிஎஸ்கே ஆடின இந்த மாதிரி பிச்சை தான் கொடுப்பாங்க, ஸ்பின்னர் கொடுப்பீங்களா நீங்க பவர் பிளேல? You need a fast bowler. You got a champion fast bowler who is quick, who can bowl 140 plus, who is skillful, who is bowling Yorkers. அவரை நீங்க, இப்ப நான் என்ன சொன்னேன்னா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அவர் அந்த கொடுக்குற அந்த 17வது ஓவர்ல கொடுக்குற ஒரு ரன் 2 விக்கெட்டை ரெண்டாவது ஓவர்ல கொடுத்தா என்ன ஆகும்? காமன் சென்ஸ் யோசிங்க நீங்க. நான் என்ன சொல்ல வந்தது, ஆர்சிபியோட அவர் போட்ட அந்த ஓவர 18th ஓவரோ 17th ஓவரோ போட்டு ஒரு டென்ட் கிரியேட் பண்ணாரு, மேட்ச் அங்கேயே போச்சு. இப்ப 17 ஓவர்ஸ் 165, 18th ஓவர் ராஜஸ்தான் ராயல்ஸோட பியூட்டிஃபுல்லா ஒரு ஓவர் போட்டாரு, 210 போயிருப்பாங்க. ஆனா மேட்ச் அங்கேயே போயிடுச்சு. why can't you try and bring him in power play? People are telling that he's an expert death bowler. அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன்க்குலாம் ஒரு சொல்றேன், எக்ஸ்பர்ட் டெத் bowler can be expert power play bowler also. Someone who is predominantly trying to bowl fuller lengths to dismantle the batsman, it is even more difficult to really get away with him in the power play. அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்ப இப்ப கேட்டா வந்து என்ன சொல்றாங்க, நீங்க அஸ்வினை வந்து சப்போர்ட் பண்றீங்கன்றாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்ப அஸ்வின் வந்து 10 ஓவர் போட்டிருக்காரு இந்த ஐபிஎல்ல. மிடில் ஓவர்ஸ்லயும் டெத் ஓவர்ஸ்லயும் 7 ஓவர்ல 50 ரன்னு, 7 ஓவர்ல 50 ரன் கொடுத்திருக்காரு. 7 எக்கானமி. அது கம்மியா ஜாஸ்தியா நான் உங்களுக்கு கேட்கறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு செவன் கிளாரிஃபை பண்ணுங்க. கம்மி தான். பவர் பிளேல 3 ஓவர்ல 49 ரன் கொடுத்திருக்காரு, தட் இஸ் 16 ரன்ஸ் அண்ட் ஓவர். இப்ப நீங்க வந்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, பத்திரனா வந்து டிஃபென்சிவ் டெத் ஓவர்ஸ் பவுலர், அவர் எதுக்கே நீ பவர் பிளேல கொடுக்குறீங்கன்னா, பவர் பிளேல ரன் கொடுக்குற அஸ்வினை எதுக்கே நீ பவர் பிளேல கொடுக்குறீங்க? மிடில் ஓவர்ஸ்ல கொடுங்க. அவர் மிடில் ஓவர்ஸ்லயே இல்ல உங்களுக்கு ரன். முன்னாடி எல்லாம் சிஎஸ்கேக்கு ஒரு பவர் பிளேல போட்ட ஞாபகத்திலே இன்னும் இருக்காங்க மக்கள். 2011 முன்னாடி எல்லாம் போடும்போது 165 பார் ஸ்கோர், இப்ப 225 பார் ஸ்கோர். 2011 நான் இன்னும் சின்ன பையனா இருந்தேன், இப்ப எனக்கு வயசாயிடுச்சு, தாடி எல்லாம் வெள்ளையாயிடுச்சு. பீப்புள் ஹஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கேம் இஸ் மூவிங் ஃபார்வர்ட். The game is moving forward. That is the most important thing. Unless otherwise you have a perfect matchup. Okay, இந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு போட்டே ஆனுன்னா ஓகே. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஃபாஸ்ட் bowling ஹோல்ஸ் நீங்க கவரே பண்ண மாட்டேன்றீங்க. Then you are trying to give someone like Overton the bowling, which is also not an expert power play bowler. இப்ப 125 கிலோமீட்டர் போடுற வாட் கொடுப்பீங்களா, 140 கிலோமீட்டர் போடுற பத்திரானா கொடுப்பீங்களா? What I am saying is Patirana is going to create a dent in power play also. He has bowled well, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, பட் யூ ஆர் நாட் யூசிங் him well. அதைத்தான் நான் சொல்றேன். ஸோ திருப்பி திருப்பி இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம பத்திரானா நூரை பத்தி சொல்லும்போது ஐ டோன்ட் see there is any kind of argument that should even come when it comes to Ashwin. Okay, but we are talking about two separate plays, how they can be used, and both of them can really create a dent in power play, and you are losing the game in power play. That is my humble opinion. Okay, இப்போ நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இப்ப 3 ஓவர் 49 ரன் பவர் பிளே அவர் கொடுத்திருக்காரு அஸ்வின். இப்ப இங்கேயும் வந்து அவரோட எக்கானமி ஒரு 12 இருந்ததுன்னா, தென் யூ ஆர் ரைட்.
7 ஓவர்ல 50 ரன் கொடுத்து ஒவ்வொரு மேட்சும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 16 ரன் மும்பையோட, அதுக்கப்புறம் 14 ரன், அதுக்கப்புறம் 19 ரன் கொடுத்துட்டு ஸ்டென்லிஸ் எக்கானமி இந்த மிடில் ஓவர்ஸ் 7 and over. ஐ டோன்ட் திங்க் 7 and over இஸ் மேசிவ் என்ன பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் 7 and over in T20 cricket because you bleed runs even in the middle overs. ஸோ நீங்க முட்டிக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க. ஓகே, when there's a strategical blunder, I will point it out. When someone who is good enough to bowl in the 17th over and give away a run and 2 wickets, my only point is by the time he has created the 10th, the match has gone. அவர் முன்னாடியே அதை போட்டு விக்கெட் எடுத்தனா 6 ஓவர்ல 79 ரன் அடிச்ச ராயல்ஸ் ஒரு 50 ரன் நின்றுருந்தாங்க, ஸ்டோரி would have been completely different. That is exactly the point I'm trying to make. 100 நீங்க பவர் பிளேல பவுலிங் கொடுத்து பாருங்க, அவர் விக்கெட் எடுக்கலன்னா நான் பேரை மாத்தி காட்டுகிறேன். எவ்ரிவேர் அந்த பிஎஸ் எல்லாம் பிளாட் பிச்சியா, இதை விட பிளாட் பிச்சு அங்க விக்கெட் எடுத்திருக்காரு. T10 லீக்ல முதல் ஓவர் போடுவாரு, எல்லா பாலும் வந்த உடனே கண்ணில் கருப்பு துணி கட்டுன்னு சுத்துவாங்க. he picks up wickets. சிபிஎல்ல போன வருஷம் சென்ட் லூசியா கிங்ஸ் வின் பண்ணாங்க. he ended up with the most number of wickets. Please kindly check how many wickets he has taken in power play. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ரிசோர்சஸ் கரெக்டா இருக்கு, ரிசோர்சஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ அந்த ரிசோர்சஸை நீ சரியா யூஸ் பண்ணல, எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்றேன். then you are taking the conversation to different things, saying that I am telling பத்திரனா இது ஆடக்கூடாது, 100 ஆடக்கூடாது. Please don't try and misquote what I am saying. CSK can reap benefits if they use the right strategy with the players that are available, that is playing, and they are delivering. Make sure that they deliver in all phases. Hope this explanation is clear. போதும், இதுவே போதும். ஜஸ்ட் தட் நம்மளும் வந்து உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் தப்பாக இருக்குன்றதுக்காக ஒரு சின்ன இதுதான். அது ஒன்றும் இது பண்ணி தேவையில்லை பிடாக். சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் பேசி முடிச்சிட்டோம். மும்பை ஆர் அப் அண்ட் ரன்னிங் இந்த டோர்னமெண்ட், அதான் நான் நினைக்கிறேன். கேகேஆர் ஐ திங்க் தே நீட் சம் மோர் ஒர்க் டு டூ. இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? Rumba simple. The pathway is going to be very hard for KKR. Not just I'm saying that because they've lost this game. போன மேட்சும் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் போட்ட பிலோ பார் 150 தேரு, அதை சேஸ் பண்ணிட்டாங்க. மொதல் மேட்ச் வந்து ஒரு செம அடி வாங்கினாங்க ஆர்சிபி கிட்ட. லெட் அஸ் நாட் ஃபர்கெட் தட். அங்கேயும் அவங்களோட பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு. அங்கேயும் அவங்களோட 10 ஓவர் 107க்கு 2 இருந்து அவங்க பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு. இங்கேயும் அவங்களோட பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு. போன மேட்ச் ரொம்ப பிலோ பார் ஸ்கோர். குவிண்டன் டிகா காட்டிட்டாரு, ஜெயிச்சிட்டாங்க. பேட்டிங் ஹஸ் காட் ரியல் கன்சர்ன்ஸ் வித் ஹேவ் டு அட்ரஸ் இட். எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க தெரியாது. At the same time, this is going to be a massive momentum going forward for Mumbai. They are a proven champions. I will still confidently say they will get into playoffs. They are known how to win titles. They're not going to give it up. This is what we have got for this episode. Congratulations, Mumbai, and hard luck, KKR. The next match is going to be the preview between Lucknow Super Giants and a charged up Punjab Kings in Lucknow. We'll come back and entertain you that with your very own octopus. Until then, thanks a lot and bye-bye.